அந்த கணவன் நடனத்தை தான் ரசிக்கிறானா இல்லை நடன மங்கையை ரசிக்கிறானான்னு தெரியாதா? பெருந்தேவி கிட்டக்கே இருக்கிறது என்னோட சிலம்பு அப்படின்னு சொல்லுவான். அப்படியே ஆட்டத்தில் மெய் மறந்து அப்படியே அந்த ஆட்ட மங்கையை பார்த்து அப்படியே மயங்கினது. பாண்டிய நெடுஞ்செழியன், கோப்பெருந்தேவி, சிலப்பதிகாரம், கோவலன் கண்ணகி தெரியும் படித்தவங்களுக்கு. இதில் ஒரு நுணுக்கமான ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அதாவது இந்த பாண்டிய மன்னன் அவர் ஒரு நடன அரங்கேறிட்டுருக்கு. கோப்பெருந்தேவியும் பாண்டிய மன்னனும் பார்த்துட்ருக்காங்க, அவையோர்கள் எல்லாரும் இருக்காங்க. அப்போது அந்த நடனம் அரங்கேறுதில்ல. அப்போ இவர் என்ன பண்ணுறார்? பாண்டிய மன்னன் அவர் அந்த ஆட்டத்தை கவனிக்கலை. ஆட்டம் ஆடுற அந்த பெண்ணை கவனிக்கிறாங்க அப்படின்றது கோப்பெருந்தேவிக்கு தெரிஞ்சு போச்சு. தெரியும் எல்லாருக்குமே. ஒரு சின்ன இதிலிருந்து, ஒரு சின்ன குடும்பத்தில் இருந்து, ஒரு குடும்பத்தில் ஒரு மனைவி, அந்த கணவன் நடனத்தை தான் ரசிக்கிறானா இல்லை நடன மங்கையை ரசிக்கிறானான்னு தெரியாதா? அந்த மாதிரி இவங்க என்ன நினச்சிட்ருப்பாங்க, இது ஒரு சரியான லூஸு, அதுக்கு எதுவும் தெரியாதுன்னு. ஆனால் அவங்களுக்கு எல்லாம், பெண்களுக்கு எல்லாம் தெரியும் இது எதை கவனிக்குது அப்படின்றத தெரியும். இவன் ஆட்டத்தை கவனிக்கிறானா இல்லை ஆட்ட மங்கையை கவனிக்கிறானான்றது தெரியும். அந்த மாதிரி கோப்பெருந்தேவி மன்னன் அந்த ஆட்டத்தை கவனிக்கலை, ஆட்டம் ஆடுற மங்கையை தான் கவனிக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சு போன உடனே அவங்க ஒரு மாதிரி விசிறுன்னு எந்திரிச்சு உள்ளே போய்ட்றாங்க. அப்போ பாண்டிய மன்னன் கவனிச்சிடுறாரு. அச்சச்சோ, கோப்பெருந்தேவி கோவம் வந்துடுச்சு, இவன் என்ன பண்ணுவாளோன்னு சொல்லிட்டு இவரும் ஓடுறாரு பின்னாடி. இவரும் அவை களையட்டும்னு சொல்லிட்டு இவரும் பின்னாடியே போகிறாரு. அப்போதான் இந்த பொற்கொள்ளன் வரான். யார்? இந்த கோவலனோட அந்த சிலம்பு விற்க வந்திருக்கான் கோவலன். அவன் ஆல்ரெடி அவன் அந்த சிலம்பை அவன் தான் களவாடி இருப்பான். அவன் என்ன பண்ணிட்டான், இன்னொரு சிலம்பு இந்த மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு கல்வன் கிடச்சிட்டான் அப்படின்னு அந்த நேரம் போய் பாண்டிய மன்னன்கிட்டக்க சொல்கிறான். அப்போ பாண்டிய மன்னனுக்கு அந்த தாட் என்ன ஆகுது, உடனே அச்சச்சோ ஊடல் ஆயிடுச்சு கோப்பெருந்தேவிக்கும் நமக்கும். அவள் கோச்சிக்கிட்டா. அவளோட கார் சிலம்பை கொடுத்துட்டோம்னா அவள் சாந்தமாயிடுவா அப்படின்றது ஒரு இது மாறிடுது. உடனே அந்த கல்வனை கொன்று அந்த சிலம்பை எடுத்துகிட்டு வாங்கன்ற மாதிரி இவர் அறிவிச்சிடுறாரு. உடனே இவனுங்க ஏற்கனவே இந்த பொற்கொள்ளன் தான் அந்த சைடில் பொற்கொள்ளன் கிட்டக்க கொண்டு வர்ற அந்த அமைச்சர் மாதிரி இருக்க ஒரு ஆளுங்க தான் அந்த மாதிரி அந்த சிலம்பை எடுத்திருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அவசரமாக கோவலனை அவைக்கே கொண்டு வராமல், அவையோட எதுவுமே இல்லாமல், எந்த விசாரணையும் இல்லாமல் கொன்று சிலம்பு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இதுதான் சீனு. அதுதான் அந்த மைண்டு. ஒவ்வொருத்தரோட அந்த மைண்டு ஒரே மாதிரியே ஒருத்தர் எப்பயுமே இருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த மன்னன் என்ன செஞ்சுருக்கணும், அவைக்கு கொண்டு அந்த சிலம்பை விசாரித்து அதை இது பண்ணியிருப்போம். அவருக்கு சிச்சுவேஷன் அப்படி, அவர் உடனே மனைவியோட இதை மாற்றணுன்னுட்டு அப்படி ஒரு இது. உடனே கல்வனை கொன்று அந்த சிலம்பை எடுத்துகிட்டு வாங்கன்ற மாதிரி தீர்ப்பு. அதனால தான் அந்த இடத்துல அவங்க விசாரிக்காமல் அவசரமாக தீர்ப்பு கொடுத்தது. ஆனால் அந்த தீர்ப்பே எப்படி அந்த நாடே அழியறதுக்கு காரணமாயிடுச்சு. அவங்க என்ன பண்ணுறாங்க, கண்ணகி எடுத்துகிட்டு வராங்க, சிலம்பு எடுத்துகிட்டு வந்து என்னோட சிலம்பு மாணிக்க பரல்களால் ஆனது, உங்களோட சிலம்பு என்ன பரல்கள்னு கேட்பாங்க. அது உள்ளே இருக்கும் அந்த சலங்கை மாதிரி. அப்போது பாண்டிய மன்னன் சொல்வார் முத்துப்பரல்கள். அப்போ கோப்பெருந்தேவி கிட்டக்கே இருக்கிறது என்னோட சிலம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு கோபம் வரும். இதுதானா நீங்கள் நியாயத்தை தீர்மானிக்கிறது? அரசவைக்கே வராமல் ஒரு இது எப்படி அந்த இதோடைய போகிறதுக்கு என்ன காரணம், என்ன இதுன்னு எல்லாம் சரமாரியாக வாதாடுவாங்க. அப்போ தான் பாண்டிய மன்னன் சொல்வார், எங்களோடது முத்துப்பரல்கள், அப்போ எடுத்து காமிங்க, எடுத்து செய்யுங்கன்னப்போ தான் அப்போது அந்த ஒரு சிலம்பை கழட்ட சொல்லி அவர் பாண்டிய மன்னன்
உடைக்கிறப்ப முத்து பரல்கள் ஓடும். அப்போ இன்னுமா சந்தேகம்? கண்ணகி சொல்லுவாங்க, அவங்கக்கிட்ட இருக்க சிலம்பை எடுத்து உடைப்பாங்க. உடைச்சா அப்படியே மாணிக்க பரல்கள் ஓடும். அப்போ பாண்டிய மன்னன் இன்னொரு சிலம்பையும் உடைக்க சொல்லுவாங்க. பாண்டிய மன்னனுக்கு அப்பயே ஒரு மாதிரி ஆகிடும். எடுத்து இன்னொரு சிலம்பை உடைச்சா மாணிக்க பரல்கள். அப்போ தான் கண்ணகி வீராவேசம் இன்னும் வந்துடும். ஒரு இது பார்த்தீங்களா, எவ்வளவு அவசரமாக விசாரித்து என்னோட க என்னோட கணவனை கல்வன்னு சொல்லி இந்த மாதிரி அவர் மாண்டே போயிட்டாரு, தலையை கொய்ய சொல்லிட்டீங்க. ஆனால் இதுக்கு என்ன தீர்வு? எப்போ பாண்டிய மன்னனோட செங்கோல் அப்படியே விடும். அவரும் இழந்து போயிடுவார். அவங்க கோப்பெருந்தேவி அவங்களும் இழந்து போயிடுவாங்க. இவங்க அந்த நாடையே தீக்கிரையாக்கிடுவாங்க. எப்படி அது ஒரு அரசவைக்கு வராமல் அந்த நீங்கள் சொன்ன தீர்ப்பு குற்றம் தான் அப்படின்ற மாதிரி நிரூபித்து அந்த நாடையே தீக்கிரையாக்கிடுவாங்க கண்ணகி. அந்த மாதிரி ஒவ்வொரு இதில் அவசரமாக எடுக்க வேண்டிய முடிவு விசாரிக்காமல் எடுப்பாங்க. அப்போது அதில் ஏதாவது தப்பு நடந்துடும். அதுதான் நீதிமன்றத்தில் கூட எப்பயுமே இப்போயாகட்டும் இப்போலாம் கோர்ட்டில் கூட பாருங்களேன், ஒரு லைன் சொல்லுவாங்க சில சினிமாக்கள்லாம், குற்றம் செஞ்சவன் தப்பிச்சா கூட பரவாயில்ல, பட் ஆனால் அந்த ஒரு பாயிண்ட் நிரபராதிக்கு பாதிக்கக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு லைன் வரும். ஒரு நிரபராதி கூட பாதிக்கக்கூடாது. அதனால தான் அந்த மாதிரி விசாரித்து ஒரு இது உடனே முடியாது. அதை பலதரப்பட்ட இதில் விசாரிப்பாங்க, அப்புறம் இது பண்ணுவாங்க. ஆனால் சில இதில் எல்லா இதுலேயும் பார்த்திங்கன்னா இப்போல்லாம் யார் எந்த இதில் இது பண்ணுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது இல்லையா? எல்லாம் சொல்லுவாங்க, இளைச்சவன் ஒன்றும் பண்ண முடியாது, ஏதோ ஒரு இதுதான் போகணும். ஆனால் அதையே கொண்டு போயிட்டுருப்பாங்க. நீதிமன்றத்துக்குன்ட்டு இருக்கிறது இந்த வக்கீலுங்க, ஜட்ஜுங்க, அந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் அது உள்ளே இருக்க நெளிவு சுழிவு எல்லாமே தெரியும் இல்லையா? அந்த மாதிரி எப்படியோ ஒரு சின்ன கேஸு கூட பெரிய இஷ்யூ ஆகிடும். ஒரு பெரிய கேஸ் கூட சும்மா ஒன்றும் இல்லாமல் வெளியே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி அது அவர்களுடைய அந்த மைண்ட் செட்டிங் இருக்குது. அந்தந்த நேரத்துக்கு அந்த மைண்ட் செட்டிங் மாறுச்சுன்னா, அந்த சுச்சுவேஷன் மாறுச்சுன்னா எப்படி வேணால் மாறிடும். அது நல்லபடியாக கொண்டு போகிறது நம்ம இறை சக்தியை தான் வேண்டிக்கணும். எனக்கு தெரியாது, நான் போகிறேன், என்னை சரியாக கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உன் பொறுப்பு அப்படின்னு தான் போகணும். என்ன பண்ணுறது, சிலது ஒன்றுமே நம்ம நினைக்க மாட்டோம், இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நினச்சிப்போம். ஆனால் அது பெரிய அவங்களுக்கு நேரம் சரி இல்லைன்னா அது பெரிய ஒரு இஷ்யூவாகிடும். அதனால் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன், அவர் பண்ண ஒரு சின்ன ஒரு தப்பு, அவர் ஒரு செகண்டு அப்படியே ஆட்டத்தில் மெய் மறந்து அப்படியே அந்த ஆட்ட மங்கையை பார்த்து அப்படியே மயங்கினது. கோப்பெருந்தேவிக்கு அப்படி ஒரு கோபம் அவங்க போய் அவர் சமாதானப்படுத்த போய் அந்த நேரத்துக்கு பொற்கொள்ளன் சொல்ல, அவர் அவசரமாக ஒரு தீர்ப்பை சொல்ல, அது எப்படி போச்சு பார்த்தீங்களா? அதனால் நம்ம எந்த நேரத்துக்கும் எதையும் நம்ம அப்படியே கான்ஷியஸாக இருக்க முடியாது. சில நேரங்களில் எப்படியே சின்ன தப்பு தான், அது சின்ன தப்பு தான் நம்ம நினச்சிட்ருப்போம். பட் ஆனால் அதுதான் பெரிய ஆலமரமாக பெரிய விருட்சமாக ஆகிடும். அதை சரி செய்ய பல நாட்கள் பல காலங்கள் ஆகும். அதனால் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் நம்ம ஆறப்போட்டு சிலதை பட்டுன்னு செய்வாங்க, சிலதை ஆறப்போட்டு செய்கிறது, தீர விசாரித்து பண்ணுறது நல்லது.